தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை அவருடைய அம்மா எழுத முடியாது. தகப்பனார் ஒரு அரசு ஒரு உத்தியோகத்தில் அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பதுண்டு. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒரு தாயை போல தேற்றுகின்ற நம்முடைய ஆண்டவரின் ஆசியும் சமாதானமும் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாகவும், விசேஷமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர திசாநாயக் அவர்கள் இங்கு வருகிற பொழுதெல்லாம் நானும் என்னுடைய குருக்கள் ஐயாவும் என்னுடைய அசீஸ் மௌலவி ஃபைசார் மௌலவி அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பது உண்டு. ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் சர்வமத தலைவர்களாக இருந்து அவரை ஆசீர்வதித்தோம். நாங்கள் மனதார நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்தோம். இன்றைக்கு இலங்கை தாய் நாட்டுக்கு அவரை ஆண்டவர் ஜனாதிபதியாக எங்களுக்கு அவரை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியாக அனுர திசாநாயக் அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய நாட்டின் தமிழ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை உட்படுத்திய தமிழ் தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவர் பேசுகின்ற திறந்த மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை, அவருக்கு இருக்கின்ற சொத்துக்கள், அவருடைய தாயாரை குறித்தும் தான் பிறந்த நாட்டை குறித்தும் வளர்ந்த வளர்ப்பு குறித்தும் எங்களுக்கு சொல்லி இருந்தார். ஆகவே அப்பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய அம்மா எழுத முடியாது. தகப்பனார் ஒரு அரசு ஒரு உத்தியோகத்தில், தனக்கும் மனைவிக்கும் இருக்கிறது ஒரு வீடு, 8 பவுன் நகை இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாக பணிவோடு எல்லாரையும் நேசிக்கின்ற சமத்துவத்தை கொண்டிருக்கின்ற நாட்டை சுபீட்சமாக இங்கு வாழ்கின்ற 4 இன மக்களையும் ஒன்றாக சேர்த்து எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், எல்லா மக்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும், லஞ்சம் ஊழலற்ற நாடாக இது மாற வேண்டும். ஆகவே இந்த நாட்டுக்காக ஒரு தலைவரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார். எத்தனை பேர் அதை விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக ராஜாக்களை தள்ளி
ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம், அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டுக்கு அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். ஆகவே எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதிக்காக நாங்கள் எல்லோரும் மன்றாட வேண்டும். அவரோடு நாங்கள் தோளோடு நாங்கள் தோள் கொடுக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாட்டின் ஜனாதிபதிக்காக, எங்களுடைய நாட்டின் தலைவருக்காகத்தான் நாங்கள் அதை, எனது நாட்டின் உரிமையைத்தான் நாங்கள் அங்கே வாக்களிக்க போகின்றோம். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் யார் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல, அந்த மனிதன் என்பதை பற்றி எங்களுக்கு முக்கியம் அல்ல. எங்களுடைய நாடு, நாட்டுடைய ஜனாதிபதிக்காக, எதிர்காலத்துக்காக நீங்க பின்பாக போடப்பட்டுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும், எங்களுடைய கடல் எல்லை பாதுகாப்பு, வறுமை இல்லாத நாடு, செழிப்புமிக்க நாடு, ஊழலற்ற நாடு, பொருளாதார உயர்வு,